நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஆயிலே சேர்க்காத 2 விதமான டிஷ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்க்காத சத்துக்கள் நிறைஞ்ச கீரை சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இந்த கீரை சாருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு காம்பினேஷன் தான் புளி சம்பால். அது எப்படி செய்யறதுனோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரை சாருக்கு களைநீர் எடுத்துக்கலாம். அதாவது அரிசி களைஞ்ச நீர். இந்த தண்ணியில் நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா கீரை சாறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விரலால் நல்லா அலசி விட்டு ஊற்றிடலாம். இதை லைட்டாக அலசினா போதும். இது நம்ம ஃபஸ்ட்டு களைஞ்ச தண்ணி. இதை நம்ம ஊற்றிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ரெண்டாவதாக அரிசி கழுவுற தண்ணியை தான் நம்ம கீரை சாருக்கு யூஸ் பண்ண போகிறோம். கழனியில் மட்டும்தான் கீரை சாறு வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சாதாரண தண்ணியில் கூட வச்சுக்கலாம். கழனியில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கழனியில் வச்சுக்கோங்க. கழனி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் தண்ணியில் கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி கையால் 2-3 தடவை நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த கழநீரை எடுத்து வச்சுக்கலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இந்த கீரை சாறு அடிக்கடி செய்வாங்க. அதாவது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு எது வச்சாலுமே சரி இந்த கீரை சாரும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மற்ற கீரையை விட இந்த முருங்கைக்கீரையில் அதிகப்படியான சத்து இருக்குது. ஸோ நாமளும் இதே போல் அடிக்கடி செஞ்சு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, இப்போ கழனி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து முருங்கைக்கீரையை அதிகமாக காம்பு இல்லாமல் இந்த மாதிரி உருவிக்கோங்க. உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையை பிசைஞ்சு கழுவக்கூடாது, அலசி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கீரை முத்தலாக இல்லாமல் இளங்கீரையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீரை சாறு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கீரை சாருக்கான பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க களைநீரை சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவை நெருப்பில் சுட்டுட்டு கிள்ளி போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. அடுத்து சின்ன வெங்காயம். அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கீரை சாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதி வரங்காட்டிலும் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ களைநீரும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டுடலாம். நீங்கள் இந்த கீரை சாறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். பிரியாணியை கூட நம்ம அந்தளவுக்கு ருசியாக சாப்பிட்ருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். நம்ம எப்போதும் சாப்பிட்றத விட அதிகமாக தான் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சத்தும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு மறுபடியும் வேக வச்சிடலாம். இந்த நேரத்தில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கீரை சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, கீரை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காவை அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி பால் எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சத்தான கீரை சாறு ரெடி ஆகிடுச்சு. கீரை சாருக்கு சோறு கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப விரையாக இருக்க வேணாம். சோறு கொஞ்சம் மடங்கின மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம இப்போ செய்ய போகிற புளி சம்பால், அடுத்து சுட்ட அப்பளம், சுட்ட கருவாடு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம புளி சம்பால் செஞ்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது சூடாகிடுச்சு. இதில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவையும் 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஆயில் சேர்க்காம நீங்கள் ட்ரை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கருவேப்பிலை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். மல்லி புதினா இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் சேர்த்தாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலைக்கு பதிலாக நம்ம எலுமிச்சம்பழத்தோட இலை, அடுத்து நார்த்தங்காயோட இலை இதெல்லாம் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அடுத்து இந்த சம்பாலுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் புளியோட நார், புளியோட விதை, புளியம்பழத்தோட ஓடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 2-3 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 2-3 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட்டாக குறகுறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் 2-3 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். புளி சம்பளம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு பவுலில் கீரை சாறை எடுத்துக்கலாம். இந்த கீரை சார் புளி சம்பளம் கூடவே நான் கருவாடம் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ பாருங்கள். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.